ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி என்ன செய்யும்? பயிற்சி உங்களுக்கு வர்றதே எதுக்காக? உலகத்திலேயே மிக உயர்ந்த சக்தி என்று ஒன்று உண்டென்றால் அது என்ன? அது எதுவா இருக்கும் நீங்க நினைக்கிறோம் தான். இப்போ உங்களுக்கு நிறைய தெரியும், அதுக்காக இதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. இப்ப சனிப்பயிற்சி பத்தி பேசிட்டு இருக்கோம். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி என்ன செய்ய போகிறது? சனிப்பயிற்சி என்ன போகிறது? சார் சனி எவ்வளோ சார் காசு தருவார்? சார் சொல்லுங்கள் சார். 5% இன்ட்ரெஸ்ட்னா இன்ட்டு 12 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 இன்ட்டு ஏங்க ஆக மொத்தம் உங்களுக்கு இறை சிந்தனையே வராதா? வர்றவன் பூரா உங்களுக்கு காசு தரத்துக்கு தான் வரான்னு உங்களுக்கு ஒரு நினப்பா? நல்லா புரிஞ்சிங்க. சனிப்பயிற்சி உங்களுக்கு வர்றதே எதுக்காக அப்படின்னா, சனிப்பயிற்சி வர்றது உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக என்ற போதிலும் கூட சனிப்பயிற்சி வருவதே உங்களுக்கு அனுபவத்தை தருவதற்காக. இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அனுபவத்தை தருவதற்காகத்தான் கடவுள். உலகத்திலேயே மிக உயர்ந்த சக்தி என்று ஒன்று உண்டென்றால் அது என்ன? அது எதுவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உலகத்தில் மிக உயர்ந்த சக்தி எது சொல்லுங்க பார்ப்போம். மிக உயர்ந்த சக்தி எவ்வளோ பேசுகிறோம், எது நிர்ணயிக்குது? ராம்ஜி எவ்வளோ நேரம் பேசுவார்? ராம்ஜி பேச்சாளர், அவர் விட்டா என்னைக்கு போல பேசுவார். அப்போ ராம்ஜி எவ்வளோ பேசுவார்? அவருடைய அறிவு முடிவு பண்ணுது. காயம் என் தம்பி எவ்வளோ நேரம் பேசுவான்? 2 நாள் பேசுவான். அது அவனோட திறமை. சரி, நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்கள் விட்டா 3 நாள் பேசுவீங்க. இது உங்களுடைய வித்யை, அறிவு, ஞானம். இது எல்லாத்தையும் அறிவு முடிவு பண்ணுது, திறமை முடிவு பண்ணுது, வித்தை முடிவு பண்ணுது, எல்லாம் முடிவு பண்ணுது. ஆனால் எதை பேச போகிறோம்? அப்போது சனிப்பயிற்சி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எதை பற்றி பேச போகிறோன்னு முடிவு பண்ணுறது எது? அனுபவம், மெச்சூரிட்டி. இந்த அனுபவம் தான். இப்போ உங்களுக்கு நிறைய தெரியும், அதுக்காக இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. இப்போ சனிப்பயிற்சி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எதை பேசணும்னு முடிவு பண்ணுறது எது? அனுபவம். இப்போ புரிஞ்சுதான் அனுபவத்தோட சக்தி என்னென்னு. உங்களுக்கு இவ்வளோ பவர் இருக்கலாம் சார், ஆனால் உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்களோ அதுக்கு பதில் சொல்லுங்கள். 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? அவ்வளோதான் கேட்ட கேள்வி. அதுக்கு என்ன பதிலோ சொல்லிட்டு போங்க. 8 கால் பூச்சி என்பது இங்கிலாந்து நாட்டிலே இப்படி அழைக்கப்படுகிறது, லத்தீன் நாட்டிலே அதுக்கு பேர் இப்படி. உங்கள்கிட்ட இப்போ இந்த கதையெல்லாம் கேட்டாங்களா? எத்தனை கால்னு கேட்டாங்க. 8ன்னு எழுதுனா 2 மார்க் கொடுப்பாங்க. அவ்வளோதான், கம்முன்னு அதோடு விடுங்க. 5 மார்க் கேள்விக்கு 5 மார்க்குக்கு எழுதுங்க. 15 மார்க் கேள்விக்கு 15 மார்க்குக்கு எழுதலாம். சில பேர் இருக்கான், அங்கே பார், சுதந்திர போராட்டத்தில் ஆரம்பித்தான், 2 நாளாக பேசிகிட்டு இருக்கான் அந்த ஆள். அந்த மாதிரி 11ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் லாபத்தை குறித்த அனுபவத்தை உங்களுக்கு தரப்போகிறார். சார் லாபத்தில் என்ன சார் அனுபவம்? லாபத்தில் தான் அனுபவமே. நல்லா புரிஞ்சுக்கணும், லாபத்தில் தான் அனுபவமே. ஒரு தொழிலில் லாபம் சம்பாதிப்பது எப்படி என்பதுதான் அந்த தொழிலினுடைய சீக்ரெட். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த ஷோவை பார்க்குறீங்க, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இப்போது இதை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு அறிவு வருது. இது ஒரு வர்த்தகம், இது ஒரு மீடியா. இப்போ இந்த மீடியாவில் நீங்கள் இதை கேட்டுட்டீங்க. சரி, இதன் மூலம் உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது எனும் கிளாரிட்டியை நான் கொடுத்துட்டேன்னா அதுதான் அந்த படைப்பின் நோக்கம். அவ்வளோதான், சிம்பிள். இப்படி புரிஞ்சுக்கணும். நீங்கள் விற்க போகிறது என்னமோ இழந்த பழம் தான். அந்த இழந்த பழம் விற்றா உங்களுக்கு 2 ரூபா லாபம் கிடைக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதே இழந்த பழத்தை இங்கே விற்காம அந்த ஸ்கூல் வாசலில் கொண்டு போய் விற்றீங்கன்னா 20 ரூபா கிடைக்கும். எந்த இடத்துல விற்கணும், அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். எதை பேசணுங்கிறது அனுபவம், எங்கே விற்கணுங்கிறது அனுபவம், யார்கிட்ட விற்கணுங்கிறது அனுபவம். பாருங்கள், இந்த இழந்த பழம் என்பது ஜெர்மன் நாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. இந்த மாதிரி வார்த்தைகள் ஒலிபெருக்கியில் போட போகிறீங்களா, பேச போகிறீங்களா? அனுபவம், அனுபவம், அனுபவம். போன தடவை நோட்டீஸ் கொடுத்தேன் சார், ஓடலை. இந்த தடவை நான் டிஜிட்டலாக பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன். சூப்பர், ட்ரை பண்ணுங்கள். நான் போன தடவை டிஜிட்டல் பண்ணி பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகலை சார். அதுக்கு பதிலாக நான் ஏஐ டெக்னாலஜியில் அப்படியே இது பண்ணுங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன தோணுதோ செய்யுங்க. யாருக்கு தெரியும் இது ஹிட்டாகுன்னு யாராவது நினச்சிருப்பாங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இன்று கூட நான் சொல்லுகிறேன், பெயரோடு சொல்கிறேங்க. ஒருவரை பாராட்டி பேச எந்த விதமான ஒரு தயக்கமும் யாருக்கும் இருந்ததில்லை. நான் என்றைக்குமே எல்லாரையும் பேர் சொல்லியே பாராட்டி பழக்கம். இமான் அண்ணாச்சி அவர்களிடம் நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். இமான் அண்ணாச்சி அவர்கள் ஒன்றுமே இல்லைங்க, டேபிள் மேட்டுங்க, ஒன்றுமே இல்லைங்க, அவ்வளோதாங்க, டேபிள் மேட். இமான் அண்ணாச்சி வாங்கிறீங்கல்ல, வருத்தப்படுவீங்க, அவ்வளோதான்.
அதுதான் டாப் செல்லிங்காக அப்போ விற்று போச்சு அந்த வருடம். மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஜாம்பவான்லாம் யோசிக்கிறான். யோசிக்காதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க, அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி இதை விற்கணும்னு. இது உங்களுக்கு தெரிய போகுது. அம்மா நேர்மன்னா என்னம்மா? நேர்மன்னா ஹமாம்டா. அடாடா, எப்படா யோசிக்கிறீங்க இதெல்லாம்? யோசிச்சு பாருங்க. இது அப்படியே 26 பேர் கொண்ட குழுலாம் இது யாரும் யோசிக்கல. யாரோ ஒருத்தர் சும்மா அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது, அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது, அப்படி ஒரு கவிதை எழுதிட்டு இருக்கும்போது, ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது சும்மா அந்த ஐடியாவை கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும்? அது அவர் கம்பெனி வாழ்க்கையை தலையெல்லாம் மாற்றி போட்டுருச்சு. அந்த மாதிரி தான் என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுங்க. நான் சொல்கிற டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 11ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு லாபங்களை அள்ளி தருவார். என்ன டெக்னாலஜி தெரியுமா? நான் பயன்படுத்துகிறத நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். குளிக்கிறீங்க, சோப்பு போடுறீங்க, யோசிச்சுட்டே குளிங்க. இது அப்படி யோசிங்க. டக்குன்னு ஒரு ஐடியா வரும். சாப்பிட்டுக்கிட்டே யோசிங்க. இட்லி சாப்பிட்டுட்டே யோசிங்க. எப்படி பண்ணலாம் யோசிங்க. எப்போ ஐடியா வருதுன்னு ஐடியாக்கே தெரியாது முதல்ல. ஆனால் ஏதோ ஒரு மூடில் வந்துடும் ஐடியா. வந்தாருன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. சில பேர் தனியாக இதுக்காக, சார் மசனக்கொடி இருக்குல்ல சார், மசனக்கொடி அங்கேருந்து 16 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா டைகர் ஃபாரஸ்ட்டு சார், அதுக்கு நடுவில் உட்காந்து கதை எழுத போகிறேன். பாத்தியா புலி இலிக்கு அடிச்சிட போகுது. இங்கே தான் உட்காந்து எழுதுனா தான் கதை வரும்னு நீங்கள் எழுதிக்கிறீங்க பார்த்தீங்களா? அது அந்த என்ன சொல்ல வரேன்னா, இப்படி பிஸ்னஸ் பண்ணால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும்னு நீங்கள் ஒரு வரையறை வச்சுக்கிறீங்க பார்த்தீங்களா? அது தப்பு. நீங்கள் பிஸ்னஸ் போக்கில் விடுங்க. யாருக்கு தெரியும் எந்த ஐடியா ஹிட் ஆகும்னு? யாருக்கு தெரியும்? மீனா படம் போட்டால் மீனராசி ஓடுதுன்னு நம்ம காயும் கண்டுபிடிச்சாரு. எனக்கு வெறும் மீனா படமாக போடுறாங்க. யாருக்கு தெரியும்? இது மீனா மேடத்துக்கே தெரியாது. பாருங்க, யார் ராசி யாருக்கு இருக்குன்னு யாருக்குங்க தெரியும்? அப்போது 11ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் புதிய இன்னோவேஷன். இது நீங்கள் சிரிக்கிற விஷயமா நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இதுக்குள்ளே எவ்வளோ பெரிய இன்னோவேஷன் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு ஆழ்ந்த சிந்தனை இருக்குது. இது எப்படா அதை ஜெயிக்க வைக்கலான்னு அவர் யோசிச்சிருக்காரு. அவர் மண்டையில் ஒரு அறிவு வந்திருக்கு. அது எக்ஸிக்யூட் பண்ணார், ஜெயிச்சிருச்சு. இப்போ என்னன்றீங்க? இப்போ ஜெயிச்சவர் அவர் தானே. அப்போ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் ஆமாம் ஜெயிச்சிட்டான்னு சொல்லி தான் ஆகணும். இங்கே பாருங்க, ஐடியாவில் சின்ன ஐடியா பெரிய ஐடியாலாம் ஒன்றும் கிடையாது. ஜெயிச்சிச்சா இல்லையா அவ்வளோதான் கேள்வி. புரியுதுங்களா? 11ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது உங்களை வெற்றி பெற வைப்பார். ஆனால் எந்நேரமும் வெற்றியை பற்றி தான் நீங்கள் சிந்திக்கணும். நான் எப்படி ஜெயிக்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன், இதை பற்றி யோசிங்க. 11ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் மாமனாரோட நல்லுறவை உண்டாக்குவார். நண்பர்களிடையே நல்லுறவை உண்டாக்குவார். 11, 12 ஒன்றை பார்க்கிறார். 11ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குழந்தை பிறக்க போகுதுங்க உங்களுக்கு. அடுத்ததாக உங்களுக்கு 8ஆம் வீட்டை பார்க்கிறார். அது ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிற ரிஷபராசிக்காரர்கள் அத்தனை பேர் இதை கேட்டு சந்தோஷப்படுங்க. எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள் எந்திரிச்சு நடக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஓட போகிறீங்க. என் கூட சேர்ந்து கிரிக்கெட் ஆட போகிறீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்கள் உடம்பெல்லாம் சரியாக போகுது. தெம்பாக போகிறீங்க. சக்திமானாக ஆக போகிறீங்க. நீங்கள் டாக்டரே பார்த்து எப்படிப்பா அது நடந்துச்சுன்னு அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் பண்ணி, ஏன்னடா இந்த பேஷண்ட் 1 மாதம் இருப்பான்னு பார்த்தா நாளைக்கே காலி பண்ணுறான்ட்டு அவங்களே வருத்தப்பட்டு உங்களை அனுப்பிவிடுவாங்க. அந்த மாதிரி உங்கள் உடம்பு சரியாயிடும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 11ஆம் வீட்டில் வந்த சனி முடிவு பண்ணிட்டார் உங்களை கொடுக்கணும்னு. நீங்கள் தான் இனிமேல் ராஜா, அடிச்சுக்க முடியாது. நான் சொன்னதை மட்டும் யோசிங்க. சோப் போட்டே யோசிங்க, பொரியல் சாப்பிட்டுட்டே யோசிங்க, சைக்கிள் ஓட்டிக்கிட்டே யோசிங்க, சாமி கும்பிட்டுட்டே யோசிங்க. உங்கள் எண்ணங்கள் பூரா நான் எப்படி ஜெயிக்கணும் இதையே யோசிங்க. தயவுசெய்து மீனா போட ஐடியா என் ஐடியா, அது தயவுசெய்து திருடிடாதீங்க. வேறு ஏதாவது யோசிங்க. அதனால் கீழே போயிட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்களை நாங்கள் செய்து தருகிறோம். அதே மாதிரி வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி நடக்கப் போகும் சனிப்பெயர்ச்சி மகா யாகம், கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார் சனி. உங்களுக்கான பரிகார யாகங்கள் எல்லாம் செய்கிறோம். அதற்கு நீங்கள் மெட்டீரியல்ஸாகவோ பணமாகவோ பொருளாகவோ நீங்கள் உதவி செய்யலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபெஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம்.
இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க